நிறைய உங்களிடையே பேச வேண்டும், நிறைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு உங்களை தேடி வந்த நிலையில் எனக்குள்ள கவலையெல்லாம் இன்னும் தோழர்களை அங்கே உட்காருங்கள், இங்கே உட்காருங்கள், ஏறாதீர்கள், இறங்காதீர்கள் என்று ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு நிலையிலேயே இருக்கிறோமே என்பதுதான். இப்போ 5 மண்டல கூட்டங்கள் நடந்திருக்கின்றன. 4 கூட்டங்கள் நான் எதிர்பார்த்ததைப் போல 80 விழுக்காடு கட்டுப்பாட்டோடு நடந்திருக்கிறது. இந்த கூட்டமும் சிறப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட எல்லாவற்றையும் மீறி மேடையிலே தோழர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். நாம் அமைப்பாக திரண்டிருக்கிறோம் என்பதற்கு எது அடையாளம் என்றால், கட்சியின் கட்டுப்பாடுகளை மதிக்கிறோம் என்பதுதான் முதல் அடையாளம். எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் மேடைக்கு எதிரே வந்து அமர வேண்டும் என்பதை 1000 முறையாவது நான் சொல்லியிருப்பேன். அதை நாம் பின்பற்ற வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் உட்பட இந்த மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் எல்லோரும் எதிரே அமர வேண்டும். நான் அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். யார் யார் வந்திருக்கிறீர்கள் என்பதை கையை உயர்த்தி உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மாவட்ட வாரியாக எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்பதையும் எழுந்து நிற்க சொல்லி இருக்கிறேன். இங்கே அதை இப்போது செய்ய மறந்துவிட்டேன். நேரம் கடந்து விட்டது. நீங்களும் ஊர் திரும்ப வேண்டும். என்ன சாதித்து விட்டோம் என்று நாம் திரும்பி பார்த்தால், இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதல்ல சாதனை. இந்த இயக்கத்தின் முன்னோடிகள் பக்குவம் அடைந்திருக்கிறார்கள், முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், அரசியல் தெளிவை பெற்றிருக்கிறார்கள், ஒரு அமைப்பின் விதிகளுக்கு கட்டுப்படுகிறார்கள், தலைமை விரும்புகிறபடி ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் வளர்ச்சிக்கான அடையாளம். வலுப்பெற்றிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அமைப்பாக திரண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். ஆர்வம் ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது. அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு நம்மிடம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அமைப்பின் மீதான கட்டுப்பாடு மிக மிக முக்கியமானது. நான் அடிக்கடி மேடைகளில் பேசியிருக்கிறேன். புத்தர் மறைந்து பல 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் புத்தருடைய கருத்துக்கள் வலுப்பெற்றன. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த அளவுக்கு இல்லை. பௌத்தம் என்பது ஒரு கோட்பாடாகவே வளர்ச்சி பெற்றது. அவர் ஊராய் சுற்றிய காலத்தில் இல்லை. அவர் நடந்தே போய் மக்களை சந்தித்தார். இன்றைக்கு இருப்பதை போல ஊர்திகள் இல்லாத காலம் அது. இன்றைக்கு நேபாளில் இருக்கிற ஒரு ஊரிலே பிறந்து இன்றைக்கு பீகாரிலே இருக்கிற புத்தகையா வந்து நடந்தே வந்து அங்கே உட்கார்ந்து ஒரு போதி மரத்தின் கீழே உட்கார்ந்து தவம் செய்த போதுதான் அவருக்கு ஞானோதயம் உருவானது என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. நேபாளில் இருந்து இந்தியாவுக்குள்ளே நெடுந்தூரம் பயணம் செய்து புத்தகையா வந்து உட்கார்ந்து தவம் இருந்திருக்கிறார். காடுகளில் பலரை தேடி அலைந்திருக்கிறார். தனக்கு ஒரு குரு வேண்டும், அவரிடம் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்று அலைந்து திரிந்திருக்கிறார். பட்டினி கிடந்திருக்கிறார். சாப்பிடாமலேயே ஒரே இடத்தில் அமர்ந்து மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே தவம் புரிந்ததால் எலும்பும் தோலுமாக ஆகிவிட்டார். உடல் இளைச்சு போச்சு. சாப்பிடவே இல்லை, தண்ணி குடிக்கல, ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், தவம் இருக்கிறார், மெடிடேஷன். அப்புறம் அவருக்கு விழிப்பு வந்து விடுகிறது. இப்படி உடலை வருத்துவதால் ஞானம் பிறக்கவில்லை, தியானம் இருந்தும் ஞானம் பிறக்கவில்லை என்று அங்கிருந்து கிளம்பி இனி சாப்பிட வேண்டும் என்று சாப்பிடத் தொடங்கி பிறகு உடல் நலம் வந்த பிறகு மறுபடியும் தவத்தை
தொடர்கிறார். புத்தகையா வந்த பிறகுதான் அவருக்கு ஞானம் பிறந்தது என்று அவரே உறுதிபட சொல்லுகிறார். பிறகு அங்கிருந்து உத்தரப்பிரதேசம் போய் அங்கே சாரநாத் என்கிற இடத்தில்தான் முதல் பிரசங்கம் செய்கிறார். அப்படிப்பட்ட கௌதம புத்தரின் கருத்துக்கள் அவர் மறைந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சங்கமாக உருவெடுக்கிறது. சங்கம் என்றால் பௌத்த சங்கத்தை தான் குறிக்கும். இப்போது RSSஐ குறிக்கிறது. சங்கிகள் என்று சொல்லுகிற நிலை. சங்கத்தை சார்ந்தவர்கள் சங்கிகள். ஆனால் பௌத்த மதத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் சங்க அடையாளம் இருந்தது. அந்த பௌத்த சங்கம் 3 முக்கியமான முழக்கங்களை முன்வைத்திருக்கிறது. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இந்த 3க்கு என்ன பொருள்? இது பாலி மொழியில் இருக்கு. பாலி அப்படின்னு ஒரு மொழி, புத்தர் பேசிய மொழி. அது இப்போ இல்லை. வடக்க யாராவது பேசுகிறாங்களான்னு தெரியல, அழிஞ்சு போச்சு அந்த மொழி. சமஸ்கிருதம்னு ஒரு மொழி இருந்துச்சு, அது இப்போ இல்லை. வேதங்கள்லாம் அந்த மொழியில் தான் எழுதப்பட்டது. அதை பேசுகிறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. பிராமணர்கள் மட்டும்தான் பேசுவாங்க, வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் அம்பேத்கர் அந்த மொழியை கற்றுக்கிட்டார். கற்றுக்கொண்டு தான் வேதங்களை எல்லாம் படித்தார், புராணங்களை எல்லாம் படித்தார். அந்த மொழியும் அழிஞ்சு போச்சு. பாலி மொழியில் புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்னா அறிவே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். புத்தம் அப்படிங்கிறது புத்தி ஞானம் என்கிற பொருளை குறிப்பது. சரணம்னா நான் அப்படியே சாஷ்டாங்கமாக நான் வழிபடுறேன், கீழே விழுந்துடுறேன்னு அர்த்தம். எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, தயக்கம் கிடையாது. அப்படியே நான் சரணடைகிறேன். தம்மம் அப்படின்னா தர்மம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறது தான் பாலி மொழியில் தம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பாலி மொழியில் தம்மா, சமஸ்கிருதத்தில் தர்மம், தமிழில் அறம். தமிழில் ஒரு சொல் இருக்கு அறம். அறமே உன்னை வணங்குகிறேன், உன்னை சரணடைகிறேன். இந்த 3வது வார்த்தை சொல்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் பீடிகை. 3வது வார்த்தை என்னன்னா சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம்னா அமைப்பு. அமைப்பே உன்னை வணங்குகிறேன். ஒரு பௌத்தனா இருக்கணும்னா அவன் பகுத்தறிவை ஏற்றுக்கணும். அறிவை உன்னை வணங்குகிறேன். அறத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதி, நேர்மை, நியாயம் போன்றவற்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சரணடைகிறேன். இந்த 2ஐயும் பரப்புகிற சங்கத்தை நான் மதிக்கிறேன், வணங்குகிறேன். அமைப்பை உன்னை வணங்குகிறேன். ஒரு புத்திஸ்ட் அந்த சங்கத்துக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு முழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த அமைப்பு எது அமைப்பு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கட்சிக்கு நான் சரணடைகிறேன், வணங்குகிறேன். அந்த கட்சிக்கு நான் கட்டுப்படுகிறேன். அந்த கட்சி வரையறுத்திருக்கிற விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால்தான் அமைப்பாய் திரள முடியும். அமைப்பாய் திரண்டால்தான் உனக்கு எதிரான வன்கொடுமைகளிலிருந்து, அடக்குமுறைகளிலிருந்து, சுரண்டலில் இருந்து நீ விடுபட முடியும். 1991-92 அந்த காலகட்டத்தில் நான் எழுதிய ஒரு முழக்கம், அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். ரொம்ப சிம்பிள். இது உனக்கு எதிரான அடக்குமுறைகள் எப்போ உடையும்னா நீ கட்டுண்டு கிடக்கக்கூடாது. உனக்கு அத்து போட்டிருக்கான அந்த அத்துக்குள்ளே நீ முடங்கி கிடக்கக்கூடாது. அதை மீறணும். அதை மீறது எப்போ தனிநபராக முடியாது, ஒரு அமைப்பாகத்தான் முடியும். அதை மீறுகிறவர் தனி ஆளார கோயிலுக்குள்ளே நுழைவேன் அப்படின்னு போனால் தீர்த்து கட்டிடுவானுங்க. ஒரு அமைப்பாய் திரண்டு நான் கோவிலுக்குள் நுழைவோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும்.
இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள்னு தெரியாமல் சில பேர் நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன், அதை செய் இதை செய்யலாம் சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களாம். அத்துமீறு என்கிற சொல்லுக்குள் இவ்வளவு அரசியல் இருக்கிறது. அது ஒரு தொலைநோக்கு பார்வை. அது 2000 ஆண்டுகால அடிமை தலையை தகர்த்தெறியக்கூடிய சொல்லது. அது ஒரு சாதிக்கு மட்டும் உரியதல்ல, அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது, அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது, அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது. எங்கே அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நீ போராடுவதற்கான போர்க்குணத்தை பெறு என்று பொருள். ஒரு ஃபைட்டிங் நேச்சர் வரணும் இயல்பா. நீ சொல்லிட்டா கூட்டம் நடத்தக்கூடாதுன்னா நாங்கள் போய் உடனே சரிங்க சாமிட்டு வந்துடுவோமா? கூட்டம் நடத்துவோம். நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம். இந்த இடத்தில் நுழையக்கூடாது என்றால் நுழைவோம். எங்களுக்கும் அனைவருக்குமான உரிமைகள் உண்டு என்பதை சொல்லுகிற அந்த குரலுக்கு பெயர்தான், அந்த பொருளுக்கு பெயர்தான் அத்துமீறு என்பது. அடங்க மறு அத்து மீறு. அத்துன்னா ஒரு பார்டர்னு அர்த்தம், ஒரு எல்லைன்னு அர்த்தம், ஒரு கோடுன்னு அர்த்தம், ஒரு வரம்புன்னு அர்த்தம். அத்துங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அது வடமொழி சொல் தான், வேற ஏதோ ஒரு மொழி. அத்துன்னா ஒரு எல்லைன்னு அர்த்தம். ஒரு கோட்டை போட்டு சேரி, இந்த சேரிக்குள்ளே தான் நீ இருக்கணும், வேற எங்கேயும் வரக்கூடாது. ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்குள்ளே நீ நுழையக்கூடாது, நீலாம் படிக்கக்கூடாது, நீலாம் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நீ ஓட்டு போகிறதுக்கு தான் லாயக்கு, நீ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, சீட்டு கேட்கக்கூடாது. இப்படியெல்லாம் சில அத்து இருந்தால் அந்த அத்தை மீற வேண்டும். அது போர்க்குணத்தை குறிக்கிற சொல், போராடுவதை குறிக்கிற சொல், விடுதலையை வென்றெடுப்பதற்கான சொல், அடக்குமுறையை தகர்ப்பதற்கான சொல். இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்குத்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும். அப்படின்னா நீ அமைப்பாகணும். மக்களிடத்திலே நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அல்லது ஒரு நன்மதிப்பு இருக்கிறது, அல்லது ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை கண்ட தேர்தல் ஆணையம், சரி உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, 2 எம்பியா நீங்கள் தேர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு மாநில கட்சி தான் அப்படின்னு நமக்கு வந்து ரெகக்னிஷன் கொடுத்துருக்குறாங்க, அங்கீகாரம். விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு ஒரு நான் டிக்ளேர் பண்ணேன் 2011 சிறுத்தைகள் ஆண்டு அப்படின்னு. அந்த சிறுத்தைகள் ஆண்டு என்கிற போது நான் காயின் பண்ண ஸ்லோகன் தான், வரையறுத்த முழக்கம் தான், அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். இந்த 3 ஒன்னோட ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றது, ஒன்னோட ஒன்று காரலேட்டட், நெருக்கமான தொடர்புடையது. அமைப்பாய் திரண்டால்தான் அங்கீகாரம் பெற முடியும், அங்கீகாரம் பெற்றால்தான் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும். இதை எப்போ சொன்னேன் நான்? 2011. எத்தனை வருஷம் ஆகுது? 14 வருஷம் ஆகுது. இதை யாராவது ஒரு முறையாவது யோசித்து இந்த முழக்கத்தை, இது ஏன் இப்படி சொன்னார், இந்த முழக்கத்துக்கு என்ன ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது, இது எப்படி சாதிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? பொறுப்பாளர்கள் அதெல்லாம் யோசிக்கணும். ஒவ்வொரு முழக்கத்துக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறது. அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு நான் எழுதுனதே எதுக்குன்னா, போகிற இடமெல்லாம் இந்த மாதிரி கூச்சல், ஒரே இறைச்சல், ஒரே சண்டை போட்டு, இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர் போட்டு உண்மையிலே நசுக்கப்பட்டவன் நான் தான். தினந்தோறும் நசுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் 100 கிலோ, 10 பேர்னா 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, ஒரு 4 டன்னு நான் வந்து தாக்கு பிடிச்சி தள்ளிட்டு வெளியே வந்தா, நான் 10 டன்னில் வெயிட் உள்ளவனாக இருந்தால் தான், சக்தி உள்ளவனாக இருந்தால் தான் முடியும். நான் நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து நடந்தான்னா இயல்பாக போயிடலாம். அவன் எதிரில் வந்து தடுக்கிறான், நெஞ்சில் கையை வச்சு. அவனுடைய ஸ்ட்ரென்த்து. நான் வெஜிடேரியனை மாறி 25 வருஷம் ஆச்சு. எனக்கு எந்த சக்தி, சோத்தில் வெறும் சோத்தில் என்ன சக்தி வரும்? வெறும் சோறு சாம்பார், அவ்வளோதான், ரசம்,
வேற எதுவும் உடம்புக்கு எலும்புக்கு சக்தி ஏறக்கூடிய எதையும் சாப்பிட்றதில்ல. 25 வருஷமாகுது. அப்படி போட்டு நெரிக்கிறாங்க. சரி, அண்ணனை நம்ம நெரிக்கக்கூடாது, இடிக்கக்கூடாது, அவர் கீழே விழுந்துட்டா. இப்போ கீழே விழுந்து தடுமாறி விழுந்தன்னா அவ்வளோ பேரும் மேலே ஏறிடுவான், போட்டு மிதின்னு மிதிச்சிருவானு, முடிஞ்சது கதை. இப்போ கீழே தடுமாறி விழாத அளவுக்கு நான் பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். அதுக்கு எனக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுறோம், போற இடங்கள்லாம் கூட்டம், ஆயிரக்கணக்கில் திரள்றாங்க. உள்ளபடியே தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு இப்படி ஒரு எழுச்சி கிடையாது. அதுவும் கிட்டத்தட்ட 30 வருஷமா ஒரே மாதிரி, எந்த பின்னடைவும் இல்லை. எந்த நேரமும் எழுச்சி, எந்த நேரமும் ஒரே ஆர்வம். எங்க போனாலும் பல்லாயிரக்கணக்கில் கூட்டம். ராத்திரி 12 மணிக்கு பேசினாலும் உட்கார்ந்தே இருக்கிறான், 1 மணிக்கு பேசினாலும் உட்கார்ந்தே இருக்கிறான், சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறான், தண்ணி குடிக்காம உட்கார்ந்து இருக்கிறான். இந்தியாவிலே எந்த கட்சிக்கு இந்த நிலை கிடையாது. இதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது. ஆனால் இது இன்னும் முறைப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக மாறினால் யாருடைய தயமும் நமக்கு தேவை கிடையாது. சாதிக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பிறகும் கூட கொடியேற்றுறதுல பிரச்சனை வருது, கூட்டம் போடுறதுல பிரச்சனை வருது, பேனர் கட்டுறதுல பிரச்சனை வருது, பொதுக்கூட்டம் போறதுல பிரச்சனை வருது, மாநாட்டுக்கு அனுமதி வாங்குறதுல நெருக்கடி, பேரணிக்கு அனுமதி வாங்குவதில் நெருக்கடி. ஏன் இது நிகழ்கிறது? அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் வலிமை பெற வேண்டும், இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமை பெற வேண்டும், இன்னும் பொது அங்கீகாரத்தை வென்றெடுக்க வேண்டும். அதுதான் இப்ப வாழ்நாளில் நாம என்ன சாதனையா பார்க்க போறோம்னா, ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். அந்த அமைப்பில் இருக்கிற முன்னணி தோழர்கள் அத்தனை பேரும் அரசியல் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அமைப்பின் கட்டுப்பட்டு இயங்கக்கூடியவர்களாக, அமைப்புக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனையை தொட்டா அவங்க அதில் ரொம்ப ஆழமா விவாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதுதான் ஒரு இயக்கத்தினுடைய வெற்றி. சும்மா சாதி பெருமை பேசுறதல்ல வெற்றி, மத பெருமை பேசுவதல்ல வெற்றி, எங்க சாதி ஆண்ட சாதின்னு பேசுறதல்ல வெற்றி. கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தோழரும் அரசியல் பேசணும். அரசியல்னா அந்த கட்சி இந்த கட்சி பத்தி பேசுறதில்ல. கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு தெரியணும், உனக்கு அதனுடைய கோட்பாடு என்னங்கிறது தெரியணும், பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் உனக்கு விளக்கம் தெரியணும். ஏகாதிபத்தியம் பேசிட்டு போயிடக்கூடாது. ஏகாதிபத்தியம்னா என்னன்னு சொல்லணும், 3 நிமிஷமா நீ பேசணும். மத சார்பின்மைனா என்ன, அதை பத்தி உனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நீ பேச தெரியணும், உனக்கு எழுத தெரியணும், விவாதிக்க தெரியணும். அமைப்பாதல் என்கிற தேவையை நான் என்னுடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், களத்தில் கண்ட அனுபவத்திலிருந்து நம்ம தோழர்களுக்கு ஏதாவது நாம் எழுதணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்பட்டு நான் எழுதின 58 கட்டுரைகள் இன்னும் முடியல. அதை நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. கழுத்து வலி, பார்வையாளர்களுடைய நெருக்கடி, நேரமின்மை, ஓய்வின்மை, அதனால் நான் அப்படியே 58ஓட நிறுத்திட்டேன். அதுதான் அமைப்பாய் திரள்வோன்னு ஒரு புத்தகமாக வந்திருக்குது. ஒரு முறையாவது அந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும். உண்மையான பொறுப்பாளர்களாக இருந்தா. உங்களுக்காக எழுதியது, யாருக்காகவும் நான் எழுதவில்லை. படிக்க தெரிந்தவர்கள் படித்து மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லணும், அதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு. முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டதை அதை எழுதியிருக்கிறேன். இன்னும் எழுத வேண்டியது நிறைய இருக்கு. எந்த புத்தகத்தையும் படித்து மேற்கோள் காட்டல. அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சொன்னார், மார்க்ஸ் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், பாரதி சொன்னார், பாரதிதாசன் சொன்னார், லியோ டால்ஸ்டாய் சொன்னார், ஐன்ஸ்டீன் சொன்னார் அப்படின்னு எதுவுமே இருக்காது. நீங்க எனக்கு என்ன களத்தில் கற்றுக் கொடுத்தீங்களோ அதை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறேன்.
அது ஒரு பெரிய வேட்கை. அமைப்பாய் திரள்வோம் என்பது ஒரு பெரிய வேட்கை. ஒரு பேனர் கீழே ஒரு சாதியா அணி திரள்றதுங்கிறது அமைப்பு கிடையாது. அமைப்பாய் திரண்டதாக பொருளாகாது. எவனும் சாதியை சொல்லி 1000 பேரை திரட்ட முடியும், 10,000 பேரை திரட்ட முடியும், 1,00,000 பேரை திரட்ட முடியும். அப்புறம் அது கலைஞ்சு போயிடும். அந்த உணர்வு நீர்த்து போகிற பிறகு அது கலைஞ்சு போயிடும். நீ எத்தனை மாற்றங்களை சந்தித்தாலும் நீ உள்வாங்கி கொண்ட கொள்கை உன்னை எப்போதும் கனன்று கொண்டே இருக்கிற ஒரு நெருப்பாக வைத்திருக்கும். நான் நினைச்சு பார்க்குறேன், எனக்குள்ள வெறும் சாதி அரசியல் பண்ணியிருந்தா எப்போ ஸ்பென் ஃபோர்ஸாக மாறி இருப்பேன். ஸ்பென் ஃபோர்ஸ்னா என்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் செலவழிச்சு போச்சு. மேற்கொண்டு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, செயல்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஆனால் எனக்குள்ள இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. புதிய புதிய செயல் திட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. புதிய புதிய அரசியல் களத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். ஏன்? அது உள்வாங்கி கொண்ட அரசியல் அப்படி வேலை செய்யுது. அம்பேத்கரை படிச்சா உன்னை உறங்க விடாது, உன்னை ஓய விடாது, உன்னை செலவாகி போன ஒரு சக்தியாக மாற்றாது. புதிதாக உனக்குள் ஆற்றல் ஊற்றெடுக்கும், ஆவேசம் பறக்கும். எனக்கு இன்னமும் அந்த 91, 92 காலகட்டத்தில் எந்த வேட்கையோடு ஆதிக்க எதிர்ப்புணர்வு இருந்ததோ அந்த வேட்கை எனக்குள்ள இருக்கு, அந்த வெறி எனக்குள்ள இருக்கு, அந்த நெருப்பு எனக்குள்ள இருக்கு. அது அடிவயிற்றில் கனன்று கொண்டே இருக்கிறது, அணைந்து போகவில்லை. அப்படி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எப்போது அது நடக்கும் என்றால் ஒரு அமைப்புக்குள்ளே இணைந்து அதற்கு கட்டுப்பட்டு அந்த அமைப்பு முன்வைக்கக்கூடிய அரசியலை கற்றுக்கொள்ளத்தான் அது வரும். அவன் கார் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், நான் வீடு வாங்கலை, நான் அந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலை, எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன பதவி அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது, சண்டை போட்டு கிடக்க வேண்டியதான். அதை தாண்டிய அரசியல் என்பது தான் முக்கியமானது. இந்த இயக்கத்துக்கு வந்த பிறகு நீ எப்படி முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற, எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற, உன்னுடைய அணுகுமுறையில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, என்ன பக்குவம் நிகழ்ந்திருக்கிறது, என்லைட்டன் ஆகணும். நாளுக்கு நாள் உன் பேச்சிலும் நடையிலும் ஒரு மாற்றம் தெரியணும், ஒரு லீடர்ஷிப்பு தெரியணும். விசிக தலைவர் வராருப்பா, லோக்கலில் இவர் தான் முக்கியமான பொறுப்பாளர், இவர்கிட்ட போனால் நமக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பகத்தன்மை வரணும். இவர்கிட்ட போனால் மொட்டை அடிச்சிருவாருன்னு நினைக்கக்கூடாது. விசிகாரன் வராம்பா ஒதுக்குப்பாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உன்னை தேடி வீடு தேடி வரணும், கதவை தட்டணும். அண்ணே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இது நீங்கள் நினைச்சாதான் முடியும். அந்த நம்பகத்தன்மையை வளர்த்தெடுக்கணும். அதுதான் லீடர்ஷிப். இதை பற்றியே நான் மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன், நாள் கணக்கில் பேசியிருக்கிறேன். இதெல்லாம் தொகுத்தா பல 1000 பக்கங்கள் கொண்ட வால்யூமா போட முடியும் நான் பேசினதை. அமைப்பாய் திரள வேண்டிய தேவையை உணர்த்தி இருக்கிறேன். ஒரு எல்லையை தொட்டிருக்கிறோம், ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். நாம் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டுமானால் இன்னும் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம தான் கட்சி. இப்போ இங்கே கூடியிருக்கிற நாம தான் கட்சி. இந்த 4 மாவட்டத்தில் நீங்கள் தான் கட்சியை நடத்துறீங்க. பொதுமக்கள் இன்னும் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவது உங்கள் நடவடிக்கைகளில் இருந்து தான். என்ன அவங்க எல்லாரும் பார்த்துட முடியாது, உங்கள் மூலம்தான் என்ன பார்ப்பாங்க. உன்னை பார்க்கும்போது என் முகம் அவங்களுக்கு தெரியும். உன் கழுத்தில் கிடக்கிற நீளம் சிவப்பு பார்த்த உடனே இது திருமாவளவன் கட்சி தானே அப்படின்னு அவங்க தோணும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போகும்போதே என்னையும் சுமந்துக்கிட்டே போறீங்க. உங்கள் முகத்தில் என் முகமும் இருக்கு, உங்கள் புன்னகையில் என் புன்னகை இருக்கிறது, உங்கள் கோபத்தில் என் கோபம் இருக்கிறது, உங்களுடைய நன்னடத்தைகளில் என் நடத்தை வெளிப்படுகிறது. அப்படிதான் இந்த இயக்க மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுகிறது.